வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் பதவி நீக்க மசோதா மக்களவையில் தாக்கல். நாடாளுமன்றத்திலேயே மசோதா நகலை கிழித்தெறிந்து எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். வாக்கு திருட்டு புகாரை திசை திருப்பவே மசோதா தாக்கல் என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. நாட்டை மன்னராட்சி காலத்திற்கு பாஜக அழைத்துச் செல்வதாக ராகுல் காந்தி விமர்சனம். மாநில கட்சிகளை மிரட்டும் பாஜகவின் உத்தியே புதிய சட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மோடி தலைமையில் சர்வாதிகார ஆட்சியை உருவாக்க முயற்சிப்பதாகவும் விமர்சனம். ஆளுநர்களின் விருப்பப்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் செயல்பட வேண்டுமா? மசோதா மீது முடிவு எடுப்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்காக சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல். இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி நாளை மனு தாக்கல் செய்கிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மணமகனுக்கு பட்டு வேட்டி, மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும். ராணிப்பேட்டை பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டிய எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் வலுக்கிறது. நாளாந்தர அரசியல்வாதியைப் போல செயல்படுவதாக தலைவர்கள் விமர்சனம். முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளுக்கு செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2024 முதலீட்டாளர் மாநாட்டின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 80% செயல்படுத்தப்பட்டதாக டி.ஆர்.பி. ராஜா தகவல். மதுரையில் நடைபெறும் தாவேக மாநாட்டுக்கு பிரம்மாண்ட ஏற்பாடு. 100 அடி உயர கொடிக்கம்பம் விழுந்ததால் பரபரப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தாவேக மாநாட்டிற்காக பிளெக்ஸ் பேனர் வைக்க முயன்றவர் மின்சாரம் தாக்கி பலி. பேனருக்காக கம்பி எடுத்து வந்தபோது மின்சாரம் பாய்ந்த சோகம். தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 73,440 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 10 நாட்களில் சவரனுக்கு 2,320 ரூபாய் குறைந்தது. திருப்பதி ஏழுமலையானுக்கு 121 கிலோ தங்க நகையை நன்கொடையாக வழங்கிய பக்தர். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான நகையை தொழிலதிபர் வழங்கியதாக ஆந்திர முதல்வர் தகவல். அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அதிரடி. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவின் முடியை இழுத்து கன்னத்தில் அறைந்த நபரால் பரபரப்பு. குஜராத்தைச் சேர்ந்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா மக்களவையில் தாக்கல். பணம் வைத்து விளையாடும் விளையாட்டை ஆன்லைனில் வழங்கினால் 1 கோடி ரூபாய் அபராதம், 3 ஆண்டு சிறை. நடிகர் ரவி மோகன் சொத்துக்களை முடக்க மனு தாக்கல் செய்ய தயாரிப்பு நிறுவனத்துக்கு அனுமதி. படத்தில் நடிக்க பெற்ற முன்பணம் 6 கோடி ரூபாயை திருப்பித் தரக்கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான மசோதாவை மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு நடுவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தார்.
வேளாண்மை தொடர்பான 3 மசோதாக்களை கடந்த ஆண்டு அறிமுகம் செய்த மத்திய பாஜக அரசு அதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அவற்றை திரும்ப பெற்றது. தற்போதைய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை நிறைவடையும் சூழலில் பிரதமர், முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் கடுமையான குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டாலோ 30 நாட்கள் சிறையில் இருந்தாலோ அவர்களை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை திரு அமித்ஷா இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார். இந்த திருத்த மசோதா அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரானது என கூறி காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டன. संविधान का संशोधन करने वाले विधेयक संघ राज्य क्षेत्र शासन अधिनियम இதையடுத்து மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்குமாறு அவைத் தலைவரிடம் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மசோதாவின் நகலை கிழித்தெறிந்து திரு அமித்ஷா முன்பு வீசியதால் அவையில் கள்ளேபரமான சூழல் நிலவியது. திரு அமித்ஷாவின் கோரிக்கையை ஏற்று மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படும் நிலையில் அவர்களை குறிவைத்து இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அபிஷேக் சிங்வி குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு திருட்டு விவகாரத்தை திசை திருப்பவே இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். It's a diversionary tactics. First, they wanted to divert from the real issue of vote chori. The democracy is under attack. People has voted out the Modi government. They are reduced from 303. 240 MPs are only there. In that 240 MPs also, there are 48 seats where we suspect some malpractices has happened. The vote chori in Bangalore Central is a clear-cut example. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு மாறாக ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதாவையும் திரு அமித்ஷா தாக்கல் செய்தார். ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் மசோதாவை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தாக்கல் செய்தார். பணம் வைத்து சூதாடும் விளையாட்டுகளை ஆன்லைனில் வழங்கினால் 1 கோடி ரூபாய் அபராதமும் 3 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்க இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மதியம் 12 மணி வரையும் பின்னர் 2 மணி வரையும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அமளி தொடர்ந்ததால் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. பிரதமர், முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான மசோதா தாக்கலின் போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் மக்களவையில் பரபரப்பு நிலவியது. திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த பெண் எம்பிக்களை ஒன்றிய அமைச்சர்கள் தள்ளிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் வகையில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது. மக்களவையில் கடும் எதிர்ப்புக்கு இடையே உள்துறை அமைச்சர் அமித்ஷா மசோதாவை தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டனர். கடும் அமளிக்கு இடையே தாக்கலான மசோதாவுக்கு எதிராக பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் கே.சி. வேணுகோபால், போலி என்கவுண்டர் வழக்கில் குஜராத் உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியதால் ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வாக்குவாதம் உச்சத்தை அடைந்தபோது வேணுகோபால் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மசோதா நகலை கிழித்து எறிந்தனர். शासन अधिनियम 1963 का संशोधन करने वाले विधेयक और 2019 का और संशोधन करने वाले विधेयक को माननीय अध्यक्ष जी द्वारा नाम निर्देशित किए जाने वाले इस सभा के 21 सदस्य और उपसभापति द्वारा மக்களவையில் கடும் அமளிக்கு மத்தியில் அமித்ஷா பேசிக் கொண்டிருந்த போது திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி அமித்ஷா இருக்கை அருகே சென்று அவரது மைக்கிலேயே கோஷங்கள் எழுப்பினார். இதைக் கண்ட நாடாளுமன்ற விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு மற்றும் பாஜக உறுப்பினர்கள் கல்யாண் பானர்ஜியை நோக்கி ஆவேசமாக சத்தமிட்டதால் அவையில் பரபரப்பான சூழல் உருவானது. இதையடுத்து அவை ஒத்திவைக்கப்பட்டது.
वाले 10 सदस्यों के मिलकर बनने वाले सभाओं की संयुक्त की कार्रवाई 3 बजे तक के लिए स्थगित की जाती है। இதனிடையே மக்களவையில் நடந்த அமளியின் போது திரிணாமுல் காங்கிரஸ் பெண் எம்பிக்களை ஒன்றிய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு மற்றும் ரவ்னீத் சிங் பிட்டு ஆகியோர் தள்ளிவிட்டதாக அக்கட்சி புகார் கூறியுள்ளது. ஆனால் இதனை ஒன்றிய அமைச்சர்கள் மறுத்துள்ளனர். மாநில முதல்வர்கள் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கத்திற்கு வழி செய்யும் சட்ட திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது கருப்பு சட்டம் என்றும் இந்த நாள் ஒரு கருப்பு தினம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 2025 தாக்கல் செய்தார். இந்த மசோதாவில் பிரதமர், ஒன்றிய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை 31வது நாள் பதவி நீக்கம் செய்ய வழி செய்யப்பட்டுள்ளது. 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த மசோதாவை கருப்பு சட்டம் என்றும் இந்த நாள் ஒரு கருப்பு நாள் என்றும் தனது எக்ஸ் வலைத்தள பதிவில் சாடியுள்ள முதலமைச்சர் சர்வாதிகாரம் இப்படித்தான் தொடங்கும் என்று கூறியுள்ளார். விசாரணையின்றி தண்டனையை பெறாமல் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர்களை நீக்கும் அதிகாரத்தை பெற நினைப்பது சர்வாதிகாரம் என்று கண்டித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்த திருத்தம் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் என்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளை மிரட்டும் முயற்சியும் இதில் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் கீழ் இந்தியாவை ஒரு சர்வாதிகார நாடாக மாற்றுவதன் மூலம் அரசியல் அமைப்பையும் அதன் ஜனநாயக அடித்தளங்களையும் கெடுக்க ஒன்றிய பாஜக அரசு முடிவு செய்துள்ளதாக ஸ்டாலின் கண்டித்துள்ளார். ஜனநாயகத்தின் வேரையே தாக்கும் இந்த மசோதாவிற்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்கு திருட்டு அம்பலமான பின் ஒன்றிய அரசின் அதிகாரமே கேள்விக்குறியாகி போன நிலையில் பிரச்சனையிலிருந்து திசை திருப்பவே இந்த மசோதா கொண்டுவரப்பட்டு உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை, பே. சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். அவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது காணலாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் விட்டு ஒவ்வொரு முறையும் நம்பர் குறிச்சு வச்சுங்க, நம்பர் குறிச்சுக்கிறீங்க, நம்பர் குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணாதீங்க. வேணுமே கூட்டத்துக்குள்ள அரசுக்கு எச்சரிக்கை விடுறோம். அடுத்த ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசுகிற மாதிரி. நாம் செல்கின்ற இந்த 7 ஆண்டுகள்ல 95% இடங்கள்ல ஆம்புலன்ஸ் வரும். ஒண்ணு எங்களை வழிவிட்டு பேச்சை நிறுத்திட்டு போற மாதிரி சூழ்நிலை, இல்ல எதிர்த்தாப்புல ஆம்புலன்ஸ் வரும். அது எல்லா இடங்களையும் நடப்பது. அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோங்கிறது அவரவர் விருப்பம் தான். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஆம்புலன்ஸ்ன்றது உயிர் காக்கும் சேவை. முதலமைச்சரோ பிரதமரோ யார் வந்தாலும் ஒரு மரபு, மனிதாபிமானம், உயிருக்கு போராடக்கூடியவர்களை எடுத்து போகிற வண்டி தான் ஆம்புலன்ஸ். அதுக்கு வழி விடணும். அதுவே அவருக்கு தெரியலன்னா என்ன, அவர் 4 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்திருக்க போறாரு, மீண்டும் நான் முதலமைச்சராக வருவோன்னு மக்களிடம் போய் சொல்றாரு. இதுதான் பெரிய வேடிக்கையா இருக்கு. ஒரு மனிதாபிமானம் அற்ற முறையில் பேசுவது ஒரு தலைவருக்கு தகுதியா? இதுதான் என்னுடைய கேள்வி. எடப்பாடிக்கு ஆம்புலன்ஸ் மேல கோபமா, வேறு யார் மேல இருக்கிற கோபத்தையோ ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல காமிச்சார் போட்டிருக்கு. உலகம் முழுவதுமே ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிட வேண்டும் என்பது எல்லோருக்குமே நடைமுறையில கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே ஆம்புலன்ஸ், அதை விட கொடுமை என்னன்னா, ஆம்புலன்ஸ் டிரைவர் பேஷண்டா போக வேண்டியிருக்கின்ற அளவுக்கு ஒரு நாளாந்திர அரசியல்வாதியை போல அவருடைய அந்த பேச்சு என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. ஒரு முன்னாள் முதலமைச்சர் இப்படி பேசி இருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. ஆம்புலன்ஸுக்கு இந்த மாதிரி அவர் இந்த பேசுனது என்பதற்காக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார். மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டு திடலில் சுமார் 100 அடி உயர கொடிக்கம்பம் திடீரென்று சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடிக்கம்பம் விழுந்ததில் கார் ஒன்று முழுமையாக நொறுங்கிய நிலையில் நல்வாய்ப்பாக விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது.
தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தியில் வியாழனன்று பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. மாநாட்டு முகப்பில் 100 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு மாநாடு தொடங்கும் போது விஜய் கொடியை ஏற்றி வைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக கிரேன் உதவியோடு 100 அடி உயர கொடிக்கம்பத்தை நிறுவ முயன்ற போது திடீரென பெல்ட் அறுந்து கொடிக்கம்பம் சாய்ந்தது. கொடிக்கம்பம் சாய்ந்து கார் மீது விழுந்ததில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. கம்பம் விழும்போது அந்த திசையில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மாநாட்டில் மாற்று இடத்தில் கொடிக்கம்பம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன பாதுகாப்பான எலெக்ஷன் ப்ராசஸோ அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு ஓட தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணோம். அதில் உறுதித்தன்மை எல்லாம் செக் பண்ணி கீழே ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி இந்த வெயிட்டை அதை தாங்க முடியுமான்னு இல்லையான செக் பண்ணி தான் பண்ணோம். ஏற்கனவே இதே வெண்டர் தான் நம்ம வந்து விக்ரவாண்டிலையும் பண்ணியிருந்தோம். ஸோ அது வைஸ் என்ன ப்ராசஸ் இல்லை. இந்த கிரேனுடைய பெல்ட்டு பாரம் தாங்காமல் அதோடைய மிஸ் ஆனதில் தான் இருக்குது. இதில் எந்த தொய்வும் இல்லை. இது ஒரு சாதாரண இவ்வளோ பெரிய அரங்கு, இத்தனை லட்சம் மக்கள் வரப்போகிற அரங்கு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போகும் ஒரு மாநாடு. இதில் ஒரு சாதாரண ஒரு சின்ன நிகழ்வாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதனிடையே மாநாடு திடலில் தொண்டர்கள் அமரும் ஒரு மாடத்தில் 24 அடுக்குகளை கொண்ட மின் விளக்குகள் கீழே விழுந்து நொறுங்கின. மின் விளக்குகள் உடைந்து சிதறிய கண்ணாடி துண்டுகள் நீண்ட நேரத்திற்கு பிறகு அகற்றப்பட்டன. கொடிக்கம்பம் விழுந்தது, மின்விளக்கு கீழே விழுந்தது உள்ளிட்ட காரணங்களால் மாநாடு திடலுக்கு முன்னெச்சரிக்கையாக 30 ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு பணிகள் தொடர்ந்தது. தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். மேலும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டின் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 80 விழுக்காடு செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2021 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2020 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 77% MOUs வந்து டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இன்றைக்கி கன்வர்ஷன் ஆக துவங்கிவிட்டது. அடுத்ததாக ஜிம் MOUs மட்டுமே 80% டச் பண்ணியிருக்கோம் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. டிஎன் ரைசிங் செக்டோரல் பண்ண போகிறோம். முக்கியமாக நீங்கள் கேட்டது மாதிரி அடுத்தது என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தூத்துக்குடி பண்ணிட்டோம், அடுத்து ஹொசூர் போகிறோம். இன்ஃபேக்ட் யூரோப் டிஎன் ரைசிங் யூரோப் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே ஜிம்மில் சொல்லியிருந்தேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று அங்கேருந்தும் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார். அடுத்த கட்டமாக டிஎன் ரைசிங் யூரோப் பண்ண போகிறோம். அதுவும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் சூதாட்ட ஒழுங்குபடுத்தும் மசோதாவை நாடாளுமன்ற மக்களவையில் ஒன்றிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தாக்கல் செய்தார். பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் மசோதாவுக்கு ஒன்றிய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற மக்களவையில் மசோதாவை தாக்கல் செய்து பேசிய ஒன்றிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஆன்லைனில் பணம் வைத்து நடத்தப்படும் விளையாட்டுகள் சமூகத்தில் ஏற்படுத்தும் விளைவுகளை தடுக்கும் நோக்கில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கீகாரமற்ற சூதாட்டங்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் ஏற்கனவே விதிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதிய மசோதாவின்படி ஆன்லைன் மூலம் பணம் வைத்து விளையாடும் சேவையை வழங்குவோருக்கும் இதற்கான பரிவர்த்தனையை வழங்கும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளை விளம்பரம் செய்வோருக்கு 2 ஆண்டுகள் சிறையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த தேசிய ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் உருவாக்கப்படும் என்றும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மனு கொடுக்க வந்த நபர் திடீரென சரமாரியாக தாக்கியதில் காயமடைந்த டெல்லி முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் நடத்திய குஜராத்தைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தனது வீட்டில் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். அப்போது மனு கொடுக்க வந்த ஒருவர் திடீர் என முதலமைச்சரை சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. அங்கிருந்த போலீசார் உடனடியாக அந்த நபரை மடக்கி பிடித்த நிலையில் கீழே விழுந்த முதலமைச்சர் ரேகா குப்தா மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதனிடையே தாக்குதல் நடத்தியவர் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 41 வயதான ராஜேஷ் பாய் கிம்ஜி என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. வரிசையில் நின்று முதலமைச்சரிடம் நீதிமன்ற உத்தரவு தொடர்பான ஆவணத்தை கொடுத்து புகார் கூறிய பிறகு அவர் தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதன் முடிவில் தாக்குதலுக்கான காரணம் குறித்து தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பாஜக மூத்த தலைவரும் டெல்லி முதல்வருமான ரேகா குப்தா தாக்குதலுக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் டெல்லி முதல்வர் தாக்கப்பட்டதற்கு பாதுகாப்பு குறைபாடே காரணம் என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாட அதிமுகவிற்கே உரிமை உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தாவேக பேனரில் அண்ணா எம்ஜிஆர் படங்கள் பயன்படுத்தப்படுவது குறித்து கேட்டபோது இதனை தெரிவித்த அவர் தான் எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்து வந்ததால் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதுவரையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு தான் முழு சொந்தமும் புரட்சித் தலைவருடைய படம், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படத்தையும் போடுவதற்கு அதுக்கு ஒரு வந்தாச்சா முழுவதும் போடுவதற்கு அதுக்கு உரிமை இருக்குது என்று நான் கருதுகிறேன். நான் போடுகிறேன் என்று சொன்னால் நான் சிறு வயதிலே எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து வந்தவன். எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து வந்தவன். எம்ஜிஆருடைய புகழை பரப்புது. இன்னும் என்னுடைய செல்ஃபோனில் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மைங்கிற பாடல் தான் இருக்கும். நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து 10 ஆண்டு ஆனாலும் கூட இன்னும் எம்ஜிஆருடைய பாடல் தான் ஒலிக்கும். என்னைக்கும் அந்த பாடல் தான் ஒலிக்கும். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் 5வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் கனமழை தீவிரமடைந்துள்ளதால் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் தமிழ்நாட்டிற்கு நீர் திறப்பு ஏற்ற இறக்கமாக காணப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் எல்லையான ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 98,000 கன அடியாக நிலவுகிறது. இதனால் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை தொடர்கிறது. இதனிடையே நடப்பாண்டில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 5வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த ஜூன் 29ஆம் தேதி நடப்பாண்டில் முதன்முறையாகவும் அணையின் வரலாற்றில் 44வது முறையாகவும் முழுவதுமாக நிரம்பியது. நடப்பாண்டில் ஜூலை 5ஆம் தேதி 2வது முறையும் ஜூலை 20இல் 3வது முறையாகவும் அணை முழு கொள்ளளவை எட்டியது. ஜூலை 25ஆம் தேதியை தொடர்ந்து இன்று அதிகாலை அணை முழு கொள்ளளவை எட்டியது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1,14,000 கன அடியாக உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 90,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் காவிரி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு குறைக்கப்படுவதால் நீர்வரத்து படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டிவனம் அருகே கூரை வீட்டில் வசிக்கும் ஏழை மாணவி ஒருவர் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று மருத்துவம் படிக்க தேர்வாகி இருப்பது பலரையும் வியக்க வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள வானூரைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான மாணிக்கம் என்பவரின் மகள் ஷீலா கடந்த ஆண்டு தனியார் பள்ளியில் படித்து +2 தேர்வில் 568 மதிப்பெண் எடுத்தார். சிறுவயதில் இருந்தே மருத்துவ படிப்பு கனவுடன் வலம் வந்த ஷீலாவுக்காக கடன் வாங்கி ஓராண்டு சிறப்பு வகுப்பில் அவரது தந்தை மாணிக்கம் சேர்த்துள்ளார். அதன் பயனாக இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் 489 மதிப்பெண்களை குவித்த ஷீலாவுக்கு சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அங்குள்ள விடுதியில் தங்கி படிக்கும் அளவுக்கு நிதி வசதி இல்லாததால் அரசு உதவ முன்வர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நான் 12th 568 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு டாக்டர் ஆகணுன்ட்டு சின்ன வயசுலேருந்தே ஆசை. அதனால நான் நீட்டுக்கு படித்து இப்போ 489 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். கவுன்சிலிங் போட்டப்போ எனக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. இப்போ அப்பா டிரைவராக இருக்கிறதுனால அவரால் காசெல்லாம் கட்ட முடியாது. அரசு எங்களுக்கு உதவி பண்ணால் எனக்கு படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னமா
படிச்சு லாஸ்ட் சீட்டு கேட்டு மறுபடியும் மேலே படிக்க வைக்க எங்களால் முடியல. வீட்டில் இருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்? கடவுளை பார்த்து அதுக்கு கொடுத்தா வரோம். ஆனால் நல்லவங்களா பார்த்து அதுக்கு உதவி பண்ணால் அது படிப்பு செலவு போதும். வானூரில் 10க்கு 10 அளவுள்ள ஒழுகும் கூரை வீட்டில் ஷீலா குடும்பம் வசித்து வருகிறது. ஷீலாவின் சிறப்பை அறிந்த அப்பகுதி மக்கள் பலரும் ஷீலாவின் தந்தைக்கும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.